நீதிமொழிகள் 12:11. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வீணரை பின்பற்றுறீங்களா? நட்பை மாத்துங்க, யோசிக்கவே செய்யாதீங்க. வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்குது. காலம் நேரம் போகலை, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, வீட்டுக்காரருக்கு ஆஃபீஸுக்கு அனுப்பியாச்சு. வீட்டுக்காரரை என்ன பண்ணுறோம் மீதி நேரத்தில்? வீணரை பின்பற்றுகிறவர்களோ. வேற என்ன நேரங்க, நாங்கள் சும்மா தானே இருக்கிறோம், நேரம் போகலை, அதனால நாங்கள் பொழுதுபோக்குக்காக கொஞ்ச நேரம் அப்படி சீரியலில் உட்காந்துட்டு அப்படி மதியம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறம் திரும்ப எழுந்து சீரியல் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே பிள்ளைங்க வந்துடும், ஒரு காஃபி டீ ஏதோ டிஃபன் கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பிட்டு திரும்ப டிவியில் ஆரம்பிச்சு வீட்டுக்காரர் வந்துடுவார், ஏதோ அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு 11 மணி வரைக்கும் டிவியை போட்டு பொழுது போகிறோம். அதனால தான் அதுக்கு பேர் பொழுது போக்கு. பொழுது போக்க கூடாது, பொழுதை பயன்படுத்துங்க. 24 மணி நேரத்தை உங்களுக்கு பத்தாது. உண்மையிலேயே உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 24 மணி நேரம் எனக்கு பத்தலைன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை பிஸியா வைக்கிறாரு. அதை விரும்பணும். பெதஸ்தா குளத்தங்காரங்க மாதிரியே உட்காந்துடக்கூடாது. விரும்பணும், ஆண்டவரை என் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்துங்க. அந்த நேரத்தை நான் என்ன செய்யணும்? துதிக்கலாம், ஆராதிக்கலாம், தேவனுடைய ஞானத்தை வாங்கலாம், பிள்ளைகளுடைய தரிசனத்தை கடவுள்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ வீணரை பின்பற்ற கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படி போகும்போது வரும்பொழுதெல்லாம் அந்த நபரை பார்த்துருப்போம். ஒரு மரத்தடி ஏதோ ஒரு பால் அடைஞ்ச கட்டடத்துக்குள்ளே ஒரு 4 நியூஸ் பேப்பர் இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போம், அப்படி நியூஸ் பேப்பரை போட்டு உட்காந்து அப்படி வாசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் பார்க்குறேன், அதே பழைய மரத்தடி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறார். என்னென்னா இப்போ பழைய நியூஸ் பேப்பரில் இன்னைக்கு உள்ள நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்காரு. மாற்றம் ஒன்றுமே இல்லை. அந்த அசட்டை உள்ள வச்சு அனுப்புனவருக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார்? ஏன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்? நீடித்த ஆயுளை கொடுக்கிறார்? இந்த பூமியில் வாழ்வதற்கேற்ற எல்லா காரியங்களும் ஏன் செய்கிறார்? ரத்தத்தை சிந்தியே தன்னுடைய உயிரையே கொடுத்து ஏன் இன்னைக்கு உங்களை விலை கொடுத்து வாங்குறாருன்னா அதை பார்க்கலும் மேலான ஒன்று உங்கள்கிட்ட ஆண்டவர் வச்சு அனுப்பியிருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 ரூபா பொருளுக்கு 1 ரூபாய் கொடுத்தா தான் ஞானம். கடவுள் எல்லாரை பார்க்கலும் ஞானி. இவ்வளோ பெரிய விளக்கரையத்தை உங்களுக்காக கொடுத்துருப்பார். ஆனால் நீங்கள் இந்த பூமியில் சாதாரணமாக இருக்கிறதுக்கா? அற்பமான ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்குறாரு. நாங்கள் ஊருக்கு அவுட்டரில் அப்படியே இருந்துட்டு நாங்கள் சோத்திரம் போட்டு அப்படி நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுறோங்க. அதுக்காக ரத்தத்தை சிந்தினார். பூமியை பரலோகமாய் மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கு, ஒரு அசைன்மெண்ட் நமக்கு இருக்குது. இதோ சீக்கிரத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த சீக்கிரம் 2000 வருஷம் ஆயிடுச்சு. யாரால? நம்பிதான் விசுவாசிட்டு தான் சொல்லிட்டு போனாரு. நம்ம பிள்ளைங்க நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சு நம்ம இருதயத்தினுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றிடும், சீக்கிரம் வந்துடலான்ட்டு தான் போனாரு. 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த சீக்கிரம் முடியல. கடவுளுடைய 1000 வருடங்கள், நமக்கு 1000 வருடம், கடவுளுக்கு 1 வருஷம். இப்படி நம்ம வசனம் பேசிட்டு இருக்கிறது இல்லை. செய்ய வேண்டியதை நான் செய்யலை. இன்னும் எந்த அளவுக்கு உலகம் சந்திக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட விளக்கரையும் ரொம்ப ரொம்ப பெரிது. அப்படின்னா உங்கள் விலையை வச்சாது நீங்கள் முதல்ல உங்களை மதிப்பிட பழகுங்க. உங்களுக்குள்ள தேவன் அவ்வளோ பெரிய ஆற்றல்களை தேவன் உள்ள வச்சிருக்கிறார். அப்போ இவ்வளோ ஆற்றல் நிறைஞ்ச மனுஷன் நல்லா இருக்கணும், அவன் வீணா போயிடக்கூடாது. அதனால தேவன் தனக்கு ஒரு நஷ்டம் உண்டாதபடி தன்னையே அந்த நஷ்டத்திற்குள்ள உண்டாக்கி ஆட்படுத்தி உங்களை இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால தான் கொரிந்தியரில் போட்டு நீங்கள் விலைக்கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்க, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துங்கள் சோத்திரம் சோத்திரம் சொல்றது இல்லை, மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றது. இந்த ஐயா வந்தார், அதனால என் வாழ்க்கை நல்லா இருக்கு, இந்த ஐயாக்கு கீழே நான் வேலை பார்த்தேன், நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் கடவுளுக்கு மகிமை. அப்ப வீணான நபர்களோடு கூட சுற்றி திரியும் பொழுது என்ன நடக்குதுன்னா அவர்கள் நிலைக்கு உங்களை உள்ள இழுத்துருவாங்க. இங்கே ஒரு இடத்துக்கு கூப்பிடுவான், நம்ம போக மாட்டோம். வருவியா வரமாட்டியா? வரலைன்னா இன்னிலிருந்து நட்பை முறிஞ்சிரும். பார்த்துக்க, இவன் விழுந்தடிச்சு இப்படி போய் இப்படியே சொல்லி 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 சொல்லியே வீணரை பின்பற்றுகிறவர்கள் வீணா போவான். ஏன்னா தரித்திரம் தான் வரும். அதனால தான் வாலிய பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா சரியான காரியங்களை பிடிச்சு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆற்றல், ஆண்டவரே என்னுடைய பிரசனத்தினால் அதை வெளிப்படட்டும், அதை விதைக்க விரும்புகிறேன், அதுக்கான வாய்ப்புகளை உள்ள தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும், அநேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன்.
அதனால தான் வாலிப பிள்ளைங்க இயேசுனுடைய கரத்தில் உள்ள அம்புகளாக இருக்கிறார்கள். தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த வில்லில் மாட்டி விடும் பொழுது அந்த பிள்ளை தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவன் போக ஆரம்பிக்கிறான். எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிடுவாங்க, என் நண்பன் பார்த்துக்கிடுவான், நண்பேண்டான்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. நட்பு குறை இல்லை, உங்களை தூக்கணும் ஒன்று, அல்லது அவனால் நீங்கள் உயர்த்தப்படணும், உங்களால் அவன் உயர்த்தப்படணும். அதான் நட்பு. ரெண்டும் சேர்ந்து எப்படியே போகிறதில்ல. அப்போ நான் ஏழையாக முடியாது, என்னுடைய ஆதாரத்தை சரியாக நான் பயன்படுத்த போகிறேன். தீர்மானம் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் ஏழையாக இந்த பூமியில் நான் ஏழையாக இருக்க மாட்டேன். ஏன்னா இனிமேல் நான் எனக்கு சோம்பேறித்தனம் என்றதே வராது. ஏன்? தூங்குறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன் அதிகாலையில் நீ எந்திக்கணும்? எந்திரிச்சாதான் அந்த வேலையில் செய்யணும், நாளைக்கு என்னென்ன வேலையை செய்யணும், அதுக்கு என் உடம்பு ரெஸ்ட் இருக்கணும். தேவன் பிரமாணமாகவே உள்ள வச்சிருக்கிற வேலை செய்யும் பொழுது பிழைப்பீர்கள், செழித்திருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை உயரும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல்களை பயன்படுத்துவதற்கு கடவுள்கிட்ட கேளுங்க. நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். கண் விழித்திரு, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். பிரமாணம். வேதத்தில் எது எழுதியிருக்கோ அதெல்லாமே பிரமாணம். அப்போ என்ன சொல்றாரு? ஆல் நைட் ப்ரேயரையா போட்டு உட்காரணும்னு சொல்றாரா? தூங்குகிற ஒருத்தன் படுக்கையில் இருந்து எந்திக்கவே விரும்புறதில்லை, அவனை குறித்து பேசுறாரு. எல்லாருக்கும் தூக்கம். தேவன் தமக்கு பிரியமானவருக்கு சுகமான நித்திரையை அளிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் தான் தூக்கத்தை தர. தூக்கங்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொல்லிட்டு நாள் முழுத்து தூங்கிட்டு இருக்கிறது இல்லை. தூங்குற ஒருத்தனுக்கு எந்திக்கிற நேரம் வந்தாலும் எந்திக்க விரும்பாம இருக்கிறானே, அவனை பார்த்து சொல்றார், தூக்கத்தை விரும்பாத. எந்திக்க வேண்டிய நேரத்தில் எந்திரிச்சு இந்த உலகத்தில் உண்டான காரியங்களை செய், உனக்குள்ள இருக்கிற ஆற்றல்களை பயன்படுத்த. ஏன்? எல்லாமே உனக்காக தான் சூரியன் அதுக்காக தான் உதிக்க பண்ணியிருக்கிறேன், அதுக்காக தான் காற்றை வீச செய்கிறேன், அதுக்கு தான் உனக்கு இத்தனை சோர்ஸ் எல்லாம் இருக்குது. உனக்குள்ள இருக்கிற அந்த நாளை பயன்படுத்திக்க. இன்னைக்கு அநேகர் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆதாரத்தை நம்புறது இல்லை பாருங்க. அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமா இல்லை, உற்சாகமா இல்லை, நம்பிக்கையா இல்லை. ஏதோ தன் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு தவறுகள், ஏதோ ஒரு சில காரியங்கள், சில இழப்புகளை நினைச்சே பார்த்தீங்கன்னா தன் வாழ்நாளெல்லாம் வீணாக்கிக்கிட்டே இருக்கிறது. சத்துரு என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டதை பார்க்கலாம், கொடுக்கக்கூடிய தேவன் பெரியவராக இருக்கிறார். அவரை நம்பி நான் திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன். தைரியமா போய் ஆரம்பிக்கும் போது எதை இழந்தனோ இழந்ததை பார்க்கலாம் பல மடங்கு அந்த இடங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள. இதெல்லாம் உலகம் நம்மளை வாட்ச் பண்ணுது. உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டு, நீங்க நினைக்கிறீங்களா யாரும் உங்களை பார்க்கலன்னு? என்னைக்கு இந்த இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணித்தீர்களோ அன்னையிலிருந்து இந்த உலகம் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் உலகத்திற்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்படின்னா என் பிள்ளை வந்துட்டான்னு சொல்லி உலகம் என்னைய பார்க்க வைக்கிறாரு. உலகத்தை என்னையவே பார்த்து, இந்த இவனை போல வாழ பழகு, இவனை போல இருக்க பழகு. நீங்க கிளம்பி பைபிளை தூக்கிக்கிட்டு இப்படி வரும் பொழுதே தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறாங்க. ஓகே, பைபிளை தூக்கியாச்சு, நீங்கள் ஞாயிற்றுலாம் போயாச்சு, போயிட்டு வந்து இந்த வீட்டில் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, நாளுக்கு நாள் வளருதா, அது பெருகுதா, வெளியே தெரிகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். யார் என்னை என்ன நினைச்சா என்ன, யார் என்னை பற்றி என்ன பேசுனா என்ன, நான் நானாத்தான் இருப்பேன், இருந்துங்க. ஸோ உங்களுக்கான ஆதாரத்தை பயன்படுத்த பழங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். சோம்பலாக இருக்க முடியாது. வேலை செய்ய 24 மணி நேரம் பத்தாது. ஏன் இவ்வளோ தூக்கம் வருது? ஏன்னா எந்திரிச்சு நான் என்னங்க செய்ய போகிறேன், அப்பா அம்மாவுமே விட்டுறாங்க. ஏன்? இவன் எந்திரிச்சு என்ன செய்ய போகிறான், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். தூக்கத்தை விரும்பாதே, தரித்திரனாவாய். விரும்பினால், அதாவது எந்திக்க வேண்டிய நேரத்தில் எந்திரிச்சிருங்க, நல்லா தூங்கும் போது தூங்குங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்னை தூங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பேக்க மாட்டிக்கிட்டு எல்லா ஆல் நைட் ப்ரேயர் ஒவ்வொரு சர்ச்சாக போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்ல வரல. எந்திக்க வேண்டிய நேரத்தில் கூட எந்திக்காமல் ஒருத்தன் விரும்பி ஒருத்தன் படுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னா சோம்பேறியா இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு எந்திக்கிற யாரும் வந்து உங்களை எழுப்பணும்னு கட்டாயம் இல்லை. உங்களுக்குள்ள அந்த ஆற்றல், அந்த தரிசனம், அந்த ஆசை உங்களை தூங்க விடாது. எப்படா காலையில் வரும், இன்னைக்கு எப்படியா அந்த சவாலை ஜெயிச்சு காட்டிடணும், இன்னைக்கு எப்படியாவது இதை முடிச்சு காட்டிடணும், இன்னைக்கு எப்படியாவது இந்த ஆர்டரை எடுத்துடணும். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களை அப்படி இருக்கும். தூக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ இன்பமாக இருக்கும் பாருங்க. இப்போ புரியுது, தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார்னு அவர் சொன்னது எதை வச்சு சொல்லியிருக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பூமியில் இருப்பாங்க. அதனால தான், ஏன்னா தங்களுடைய ஆதாரத்தை பயன்படுத்தாமல்
மற்றவர்கள் வாழ்ந்திருப்பதை கண்டு பொறாமைப்படுகிறவர்களாகவே இருப்பாங்க. அந்த ஆளா நீங்க இருந்துடக்கூடாது. எப்பயுமே நம்ம உலகத்திலே யார் நல்லவனோ நம்மளும் சொல்றதுக்கு கை வரும். அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறோம், நல்லது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி பொறாமையின் குணங்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தினுடைய எண்ணங்கள், ஆண்டவரே உமக்கு முன்னால கொண்டு வர்றேன், என்னைய விடுதலை ஆக்குங்க இந்த விஷயத்துல இருந்தேன். ஏன்னா நம்முடைய சத்தியம் இப்படித்தான் என்னை இருக்க வச்சிருக்கு, அப்படித்தான் நான் இருக்க போகிறேன். அப்ப ஆதாரத்தை ஆண்டவர் ஏன் உங்களுக்காக கொடுத்தார் அப்படின்னா, எதற்காக தேவன் உங்களை இந்த பூமியில வச்சாரோ அதற்காக அவைகளை பயன்படுத்துவீர்கள் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பூமியில நீங்க இருக்கணும்னா இதெல்லாம் தேவை. கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும், ஓகே, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. என்ன செய்ய போறீங்க? ரோடு ரோமியோ மாதிரி நான் அப்படி சுத்திட்டு வரப்போறேன். அதுக்கா பைக்கு? அதுக்கா காரு? என் பவுஸ் எல்லாம் காட்டணும் 4 பேருக்கு, அதுக்கா? ஏதோ ஒண்ணு உங்களை இயக்குறதுக்கு இந்த ஆதாரம் தேவை. அதனாலதான் இன்னைக்கு அநேக பணக்காரர்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா? பணத்தை நம்பிடுறாங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரத்தை பிடிச்சுக்கிறாங்க. தனக்கு உண்டான நோக்கம் என்னன்னு தெரியாம, அந்த ஆதாரம் எதற்காக கொடுக்கப்பட்ட, அந்த பணம் எதற்காக கொடுக்கப்பட்ட தெரியவே இல்லை. முட்டை முட்டையா கட்டி அதுக்கு மேல ஏறி உட்காந்துட்டு, நான் தான் உலகத்துல பெரிய பணக்காரன், நான் தான் உலகத்துல பெரிய பணக்காரன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, முட்டாளே, இன்றைக்கு நீ மரித்தால் இவையெல்லாம் யாருடையதான் மாறும்? நீ எங்கே போவ? ஒருத்தர் நித்திய ஜீவனே வேணான்ட்டு போனா பாருங்க. ஆண்டவர் தான் கொடுத்தார் அந்த ஆதாரம், அந்த சோர்ஸ். அவ்வளவு பணம் அவனுக்கு தேவை, ஏன்னா அவ்வளவு பெரிய தரிசனம் அவன்கிட்ட இருக்குது. அப்ப அவனுக்கு அவ்வளவு பணம் தேவைப்படுது. ஆண்டவர் தான் கொடுக்கிறார். கடைசியில தரிசனத்தை இழந்து ஆதாரத்தை இருக்க பிடிச்சுக்கிறது. நீங்க நிறைய பேர் ஆதாரத்தை, அதைத்தான் சொன்னேன், மரம் மண்ணோடு கூட இருக்கணும். அப்ப அது நல்லா இருக்கிறதுக்கு தான் மற்ற சோர்ஸ் எல்லாம், காற்று, சூரியன், தண்ணி, உரம், இது எல்லாமே. ஆனா இப்ப மரம் என்ன பண்ணுச்சுன்னா, மண்ணுல இருந்து தன்னை பிடுங்கிக்கிட்டு காற்றை நம்ப ஆரம்பிச்சிருது. செய்யும் தொழிலே என்ன, இவர் வேலை செய்யின்னு சொல்றாரா, செய்யாதேன்னு சொல்றாரா? வேலை செய்யணும், அது தெய்வம் இல்ல. தெய்வத்தோடு கூட இருந்து வேலை செய்ய தெரியணும். தெய்வனுடைய ஆற்றல் அந்த வேலையில வெளிப்படணும். வேலை ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஆனா வேலை கடவுள் கிடையாது. கடவுள் தான் உங்களை இந்த பூமியில உண்டாக்கி இருக்கிறார். தன்னுடைய ஆற்றல் அந்த இடத்துல வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆதாரம். இந்த பூமியில நீங்க நல்லா வாழ்ற, அதனாலதான் அதுக்கு பேரு பொருள் ஆதாரம். பொருள் ஆதாரம். இந்த சோர்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க, தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துங்க. தேவனுடைய நோக்கத்திற்காக அதை வெளிப்படுத்துங்க, அவைகளை பயன்படுத்துறது. இப்போ பணம் இருக்க போய் தான் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம், அப்படி இங்க வந்து சேர்ந்துட்டோம் இல்லையா? அல்லேலூயா அல்லேலூயா நான் வீட்டுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ளைட் வந்து வாசல் நின்றுச்சு, ஏறி உட்காந்து கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருச்சு. அப்படிலாம் எங்கேயுமே நடக்காது. அப்போ நிறைய பணம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஸோ உங்கள் குறிக்கோளை அறிந்து கொள்றதுல ஒரு ஆற்றல் இருக்குது. இருக்கிற இடத்துல இருக்க விடாது. உங்களையும் நீங்கள் குரும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் அடுத்ததான் பேச ஆரம்பிக்கணும் பாருங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய இந்த பர்பஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத காரியங்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். பாவம் செய்யறதுக்குலாம் டைமே இருக்காது. பிசாசு வந்து கேட்கான், முந்திலாம் அப்பப்பெல்லாம் என்னை விரும்பி விரும்பி வந்து பாவம் பண்ணிட்டு இருந்தியே, ஏன் இப்பெல்லாம் நீ என்னை விரும்பவே மாட்டேங்கிற? இல்லை பிசாசு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அந்த அளவுக்கு ஆயிரணும். பரிசுத்தம் அப்படிங்கிற இதுல தான் பரிசுத்தம். உங்க வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளும் போது பரிசுத்தம் இங்கே உண்டாகுது. பரிசுத்தங்கிறது அப்படி பல்ல கடிச்சுக்கிட்டும் அப்படியே சுகர் பேஷண்ட் மிட்டாய் கடையை பார்த்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. சாப்பிடணும்னு தோணுது, ஆனா சாப்பிட முடியல, அப்படி இல்லை, கூலா கடந்து போய்கிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, பெரிய ஒரு காரியத்துக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப தேவன் நியமித்த உடனே செய்யறதுக்காகத்தான் உங்களுக்கு தேவையான ஆதாரம், பொருள் ஆதாரங்களாம் கொடுக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவரே பணத்தை தாங்கன்னா பணம் எதற்குன்றதுக்கு கேள்விக்கு பதில் இருக்குதா? உனக்கு ஏன் அவ்வளவு பணம் தேவைப்படுது? தரிசனம் இருக்கு, அவ்வளவு பெரிய ஆசை இருக்கு. ஆண்டவரே இந்த பூமியில உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அப்ப அநேக பணக்காரர்களுடைய உள்ளத்துல இந்த ஆதாரத்துக்காகவே அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. காரணம், அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் புரியல. அப்ப என்னிடத்துல தேவன் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். அப்ப உங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்களையே தேவன் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாருங்கிற இந்த உலகத்துக்கு தெரியணும் பாருங்க. உங்க கையில ஒரு 10 ரூபாயோ ஒரு 10 லட்சமோ இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் உள்ள இருக்குது. பயன்படுத்துங்க, அதற்காக அது பயன்படுத்தப்படணும். சிலர் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுக்கிறது,
சாக்கடையா மாறிடும் மனசு. கர்த்தர் நல்லவர். அநேக நேரங்களில் நம்முடைய அந்த சேஃப் சோன் ஆண்டவர் உடைச்சு விடுறாரு. அடுத்தபடி அப்பாடன்னு வந்து உட்காந்துருக்கும் போது அடுத்த ஒரு தரிசனம், அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி ஆண்டவர் போட்டு நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா தேவன் தரிசனங்களின் தேவன், அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் அநேகமாய் இருக்குது. அந்த ஆற்றல்களுக்கு தேவன் நம்மளை சொந்தக்காரர்களாய் வைத்திருக்கிறபடினால, அதனால தான் இங்கே வந்துட்டு நான் இன்ன ஜாதி, எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு மேக்ஸ் வராது, இங்கிலீஷ் வராது, அதனால நான் இனிமேல் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு சின்ன உலகத்துக்குள்ள இருந்துக்கிறேன். உங்கள் தேவன் உலகத்தையே சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார். ஸோ அந்த தேவனுடைய கரத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள்னா, அவர் உங்களை எந்த எல்லைக்கு அனுப்பும் பொழுதும் நீங்கள் போவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இருதயம் வேணும். அதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல்களை நம்ப ஆரம்பிங்க. இல்லை இது பாவ பிரசங்கமாக இல்லை, பரிசுத்த பிரசங்கமாக இல்லை, இதை விட பெரிய பரிசுத்த பிரசங்கம் வேறு எதுவுமே இல்லை. உங்களை அன்றாட இயக்கணும். இப்போலாம் பாவம் செய்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லைன்ற அளவுக்கு உங்களை மாத்திரும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆண்டவரே நீர் ஆற்றல்களின் தேவனாக இருக்கிறீர் எனக்குள்ள. அப்போ நான் சாதாரண ஆள் இல்லை, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. மோசே அவ்வளோ பெரிய காரியங்களை சாதிச்சான். ஆனால் அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஆற்றல் எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த தன் தாயினுடைய விசுவாசத்தினால தான் மோசே அவ்வளோ பெரிய ஆளாக மாறினான். அப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கு. அதை நிறைவேற்றக்கூடிய ஆதாரத்தை தேவன் இந்த பூமியில் வச்சிருக்கிற. என் வீட்டுக்காரர் என் கையில் எதையுமே தர்றது இல்லைங்க, அதனால நான் எதையுமே செய்யறது இல்லை. வீட்டுக்காரர்ல உங்க கடவுள் இயேசுதான் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரை நான் உண்மை நம்புகிறேன், எனக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வெளிப்படட்டும், சரியான இடத்துல அது பயன்படட்டும். சின்னதாக ஒன்று ஏதோ ஒன்று நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருங்க. அற்பமாக இருக்கிறது தான் சம்பூர்ணத்திற்கு நேராக உங்களை வழிநடத்த போகிறது. ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாருன்னா அவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து அதை செய்ய போகிறார்னு அர்த்தம். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஜெயிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை முதல்ல வெறுக்க பழகுங்க. ஆண்டவரே யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. தூங்கும் போது சந்தோஷத்தோடு கூட நிம்மதியோடு கூட என்னால் தூங்க முடியல, தூக்கமே வரமாட்டேங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? காரணம் என்னங்கிறத ஆண்டவர் சொல்கிறேன். தரிசனத்தை எடுங்க. தூக்கம் வரலையா, ஏஞ்சி போய் உட்காந்து ஜெபம் பண்ண பழகுங்க. ஆவியானவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தையும் பிறண்டு படுத்து நேரத்தை வீணாக்காதீங்க. ஆண்டுடைய சத்தத்தை கேட்க பழகுங்க. போய் வேதத்தை எடுங்க, துதிங்க, ஆராதிங்க, ஏதோ ஒன்று பிரயோஜனமாக மாற்றிக்கங்க. தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிற உங்கள் வாழ்க்கையினுடைய தரித்திரத்தை ஒழிக்க, உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற, இந்த பூமியில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அந்த பூமியில் தேவனுடைய ஆற்றல் வெளிப்படணும். அப்போ நீங்கள் முதல்ல விதைக்கப்படணும். கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து அழிந்தால் ஒழிய பலன் தராது. அப்போ இயேசு தண்ணியை கொண்டு வந்து பூமியில் விதைச்சார். உங்களை இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய விதையாகவே வச்சிருக்கிறார், தன்னுடைய விதையாக. அப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல், எனக்குள்ளே இருக்கிற அந்த தரம் தான் அந்த விதைக்குள்ளே இருக்கும். எந்த மாமரத்தில் இருந்து அந்த மாம்பழம் எடுக்கிறாங்களோ அந்த மாம்பழத்தினுடைய தன்மை தான் அந்த மாம்பழத்துக்குள்ளே இருக்கிற விதைக்குள்ளே இருக்கும். அதை கொண்டு போய் விதைச்சா என்ன டேஸ்டில் அது இருந்ததோ அந்த பழம் அதே டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இது முளைக்கும். அப்படி நம்பிதான் ஆண்டவர் தன்னுடைய சாயின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமா என்று சொல்லி உண்டாக்கினார்னா, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு எப்படி யோசிப்பாரோ நான் வாழ்ற வாழ்க்கைக்கு மத்தியில, அதே போலதான் நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். உலக மனுஷனை போல இல்ல. அவன் என்னை கெடுத்துட்டான், இவன் என்னை எப்படி சொல்லிட்டான், எனக்கு அவன் இந்த தீங்கு பண்ணிட்டான், அதனால என்னால் முன்னேற முடியலன்னு குழிக்குள்ள கிடந்த மாதிரி கிடந்துடக்கூடாது. ஆண்டவர் இந்த இடத்துல நீர் இருந்த எப்படி விசுவாசி வெளியே வந்திருப்பீரோ அப்படி நான் வர விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, வார்த்தையை தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்க. ஆண்டு இடத்துல உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. நல்லவன் இந்த இயேசு. உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் முழுமையாக அர்ப்பணிக்கப்படலை அப்படின்னா இந்த இயேசு சொந்த ரட்சகராக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தம் உங்களுக்கானது. இந்த பூமியில தலை குனிஞ்சிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில உங்க தலைகளெல்லாம் உயர்த்துறதுக்காகவே ஆண்டவர் இதெல்லாம் செய்யறாரு. எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு நிக்கிறீங்களோ அந்த இடத்துல வெட்கத்தை மாற பண்ணும்படி உங்களை கொண்டே. அதனாலதான் பேதுரு தோத்து போன இடத்துலயே அவனை திரும்ப அனுப்புறாரு பாருங்க. இல்ல தம்பி, இந்த இடத்துல நீங்க தோத்துட்டீங்க, இனிமே நீங்க வாஸ்து சரியில்லை, கடற்கரைக்கு அந்த கரையில இருந்து போய் போடுங்க. வாஸ்து இல்லைங்க, வாஸ்துகளை பாருங்கள், உங்களுக்கு இருக்க தேவனுடைய கிருபை
பெரிதா இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆற்றல் பெரியது. உங்க ஆற்றலை நம்புங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தேவன் எனக்காக முன்குறித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, ஆற்றல்களின் தேவனாய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த பூமியிலே ஒன்றுமில்லாமல் நாங்கள் பிறக்கவில்லை. உம்முடைய ஆசைக்காக, உம்முடைய விருப்பத்திற்காக, உம்முடைய நோக்கங்கள் திட்டங்களை இந்த பூமி நிறைவேற்றும்படியாகவே நீர் எங்களை பெற்றெடுத்திருக்கிறீர். உம்முடைய ரத்தம், உம்முடைய ஜீவன் எங்களுக்காக விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலை மதிக்க முடியாத ஆண்டவரை எங்களை உம்முடைய விலையை தந்து நீரே ஆண்டவரை மீட்டெடுத்தீரதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, அதனுடைய நிஜத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். இந்த சத்தியம் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்குள்ளாய், அற்புதங்களை கேட்கிற ஜனங்களுக்குள்ளாய் ஆற்றல்கள் வெளிப்படும்படியாய், தேவனுடைய ஆற்றல் வெளிப்படும்படியாக ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைத்து நடத்துகிறீர். இதற்காக ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் ஒளியட்டும், இல்லாமை வறுமை அழிக்கப்படுவதாக, தேவனுடைய சாயல் அவருடைய வாழ்க்கையாய் மாறும்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஜீவன் ஆண்டவர் வெளிப்படுகிறது. இதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய கரத்திலே வைத்து நீ நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.